ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. திருப்பரங்குன்றத்தில் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு. இந்து முன்னணி இந்த கேஸை போட்டிருக்காங்க. இந்து முன்னணிக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் ஹிந்து மதத்துக்கு ஏதாவது நன்மை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஹிந்து மதத்தை பயன்படுத்தி ஆட்சியில் இருக்கீங்க. அதாவது நீங்கன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து ஆட்சியில் 15, 20 வருஷமாகவே சில மாநிலங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க. ஆட்சி மட்டும் இல்லை, இப்போ பிஜேபி தான் பணக்கார கட்சி ஆயிடுச்சு. அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ காசு இருக்குது. ஸோ அதனால் மதத்தினால நல்ல பெனிஃபிட். சூப்பர். உங்களால் மதத்துக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது பக்தி இலக்கியங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மதத்தில் இருக்க கெட்ட விஷயம்லாம் வேணான்னு அந்த காலத்தில் ஆரிய சமாஜ் இருந்தது. அது மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம சாதி வேணான்னு சமூகம் சார்ந்து ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மதத்துக்காக வேண்டி எந்த நல்லது பண்ண மாதிரி தெரில. இப்படி மதத்தை பயன்படுத்தி அரசியலில் வந்து மதத்துக்கு தான் கெட்ட பேர். மதத்துக்கு தான் நீங்கள் கெட்டது பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, மதுரையை அயோத்தியா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அயோத்தியா கோயில் கட்டினதுக்கப்புறம் பிஜேபி தோற்று போயிடுச்சு. அப்படி பார்த்தா மதுரை ஏற்கனவே அயோத்தி தான். உங்களுக்கு யாராச்சும் ஹிந்து முன்னணி வந்துட்டு நம்ம ஹிந்து மதத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.